வெல்கம் டு ஏஎஸ்பிஎன் அகாடமி. இது டிஎன்பிஎஸ்சி டாப்பர்ஸ் கொஸ்டின்ஸில் பார்ட் 10 வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஒருவேளை வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ் எல்லாத்தையும் ஒரு வாட்டி பார்த்துருங்க. எல்லா கொஸ்டின்ஸும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். பின் வருவனவற்றுள் தனி பண குறியீடு கொண்ட நாடுகளில் தவறானது எது? ஆப்ஷன் 1 அமெரிக்கா, ஆப்ஷன் 2 ஜப்பான், ஆப்ஷன் 3 இந்தியா, ஆப்ஷன் 4 சீனா. இதுல எது சரியான விடை அப்படிங்கறத கெஸ் பண்ணிக்கோங்க. ஆனா கொஸ்டின் என்னதுன்னா தவறானது எதுன்னு கேட்டிருக்கேன், அதுதான் ஆன்சர். இதுக்கான சரியான விடை என்னன்னு பார்க்கலாம். சரியான விடை பாருங்க, சீனா. அதாவது ஆக்சுவலா தவறான விடை. ஓகேவா? இதுல பணக்குறியீடு, தனி பணக்குறியீடுனா என்னன்னா ஒவ்வொரு நாட்டுக்கும் அந்த பணத்துக்காக ஒரு சிம்பிள் இருக்கும். ஓகேவா? நம்ம ரொம்ப நாளா வேற இதோட ருபீஸ் அப்படின்றத நார்மலா தான் வச்சிருந்தோம். அந்த மாதிரி இல்லாம பணத்துக்குன்னே தனியா ஒரு குறியீடு வைக்கிறது. ஓகேவா? நம்ம இதுல லேட்டஸ்டா 2010 உதயகுமார்னு ஒருத்தவர் கண்டுபிடிச்ச அந்த குறியீடு, அதாவது எது தேவநாகரி எழுத்தும் ரோமன் லெட்டரும் கலந்த ஒரு சிம்பிளை நம்ம பணக்குறியீடா எடுத்திருக்கோம் இல்லையா? அது இந்தியாவுக்குரியது மட்டும்தான், வேற எந்த நாட்டிலயும் அது இருக்காது. அந்த மாதிரி ஸ்பெஷலா அந்த நாட்டுக்குன்னு பணக்குறியீடு வச்சிருக்கிற நாடுகள்ல தவறானது எதுனா சீனா. மற்ற எல்லா நாட்டுக்கும், அமெரிக்கா, ஜப்பான், இந்தியா எல்லாத்துக்கும் தனி பணக்குறியீடு இருக்கு. புரியுதா கொஸ்டின்? ஓகே, இது எந்த லெசன்ல இருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னா பணவியல் பொருளியல் அப்படிங்கிற லெசன்ல இருந்து எடுத்த ஒரு கொஸ்டின். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். செகண்ட் கொஸ்டின் பாருங்க. இன்றைய காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள டேஸ் கிராமம் பிராமணர்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட ஒரு பிரம்மதேய கிராமம் ஆகும். ஆப்ஷன் 1 குன்றத்தூர், ஆப்ஷன் 2 வல்லக்கோட்டை, ஆப்ஷன் 3 சிங்கராயபுரம் ஆக்சுவலா, ஆப்ஷன் 4 உத்திரமேரூர். இந்த 4 இதுல எது சரியான விடை அப்படிங்கறத கெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட டைம் ஸ்டார்ட்ஸ். இதுக்கான சரியான விடை என்னன்றத பார்ப்போம். ஆன்சர் பாருங்க, உத்திரமேரூர் அப்படிங்கிறது தான் சரியான விடை. இப்போ இந்த கொஸ்டின்லேயே உங்களுக்கு என்னென்ன இருக்கு, காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கிறது தான் உத்திரமேரூர்ன்றது தெரியுது. இன்னொன்று, பிராமணர்களுக்கு கொடையா வழங்கப்படுற கிராமங்களுக்கு என்ன பேருனா பிரம்மதேய கிராமம். பிரம்மதேய அதாவது நிலத்தவே கொடையா கொடுப்பாங்க. ஓகேவா? அதுக்கு பேரு அது கடவுளுக்கு கொடுத்தா அதுக்கு வேற பேரு, பிராமணர்களுக்கு கொடுக்கறதுக்கு பேரு பிரம்மதேய கிராமம் அப்படிங்கிறதும் இதுல நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இன்னொன்னு அப்படி காஞ்சிபுரத்துல இருக்குது எதுனா உத்திரமேரூர். உத்திரமேரூர் நம்மளுக்கு தெரியும், உத்திரமேரூர் கல்வெட்டுல தான் அந்த சோழர்களோட குடவோலை முறை அந்த காலத்திலேயே இருந்துச்சு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். இந்த உத்திரமேரூரோட குடவோலை முறையை பத்தி ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி கூட இந்த ரிபப்ளிக் டே பரேட்ல ஒவ்வொரு ஸ்டேட்டும் பண்ணுவாங்க இல்லையா? அப்படி தமிழ்நாடு இந்த உத்திரமேரூர் குடவோலை முறையை சித்தரிச்சு அவங்க ஒரு இது மாதிரி பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? இது எந்த லெசன்ல இருந்து எடுத்தது அப்படின்னா தென்னிந்திய புதிய அரசுகள் அப்படிங்கிற லெசன்ல இருந்து எடுத்த ஒரு கொஸ்டின். நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் போலாம். டெல்லி சுல்தானியத்தில் அடிமையின் அடிமை என அழைக்கப்படுபவர் யார்? ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஆல்ரெடி எக்ஸாம்ல கேட்டிருக்க ரிப்பீட்டட் கொஸ்டின் இது. ஆப்ஷன் 1 குத்புதீன் ஐபக், ஆப்ஷன் 2 முகமது கோரி, ஆப்ஷன் 3 கியாசுதீன் பால்பன், ஆப்ஷன் 4 இல்துமிஸ். இந்த 4 பேர்ல யாரு அடிமையின் அடிமைன்னு அழைக்கப்படுறாங்க? இது மேக்சிமம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். பட் ஒரு சில பேர் என்னன்னா அந்த புக்ல அந்த வார்த்தையை கவனிக்காம நீங்க விட்டுருக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா? அதுக்காக இந்த கொஸ்டின் எடுத்தேன். இதுக்கான சரியான விடை என்ன அப்படின்னா இல்துமிஸ்.
ஆக்சுவலா இந்த டெல்லி சுல்தானியத்தை முதல்ல முஸ்லீம் ஆட்சியை தொடங்கி வச்சதே முகமது கோரி தான். ஓகேவா? அந்த முகமது கோரி கிட்ட அடிமையா இருந்த பன்டகன் அப்படின்ற மாதிரி அடிமைகளை வச்சிருந்திருப்பாரு. அந்த அடிமையா இருந்த ஒருத்தர் தான் குத்புதீன் ஐபக். அவர் தான் முதல்ல இத அடிமை வம்சத்தை ஆரம்பிச்சு வைக்கிறாரு. ஓகேவா? மாம்லுக் வம்சம் சொல்லுவாங்க, அடிமை வம்சம் சொல்லுவாங்க. அடிமைகள் ராஜாவாகிறது தான் அடிமை வம்சங்கள் ஆரம்பம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இந்த குத்புதீன் கிட்ட அடிமையா இருக்கிறவர் தான் இல்துமிஸ். அவரே என்ன ஆயிருவார், அடுத்து இவருக்கு மருமகன் ஆயிருவார் கல்யாணம் பண்ணி அவரோட பொண்ண. சரியா? அப்ப என்ன ஆகும், ஆல்ரெடி குத்புதீன் ஐபக்கே ஒரு அடிமைதான் ராஜாவா இருக்காரு. அவர்கிட்ட அடிமையா இருந்த இல்துமிஸ் அடுத்த ராஜாவாகிறாரு. அப்ப அடிமையின் அடிமை அப்படின்னு அவருக்கு பேர் வந்துச்சு. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டெல்லி சுல்தானியத்துல இருந்து எடுத்த கொஸ்டின். அதுக்கப்புறம் இல்துமிஸ்க்கு அப்புறம் தான் ரஷ்யா வருவாங்க. ரஷ்யாவுக்கு அப்புறம் பால்பன் வருவாங்க. ஓகேவா? அடிமை வம்சத்துல. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். 4th கொஸ்டின் பாருங்க. மன்னர் அரிகேசரியை சமண மதத்தில் இருந்து சைவத்திற்கு மாற்றிய சைவ துறவி யார்? ஆப்ஷன் 1 திருஞான சம்பந்தர், ஆப்ஷன் 2 அப்பூதி அடிகள், ஆப்ஷன் 3 திருநாவுக்கரசர், ஆப்ஷன் 4 சுந்தரர். இந்த 4 பேர்ல யாரு இந்த மன்னரை மாத்தினாங்க? 2-3 இடத்துல நிறைய மன்னர்களை வேறவங்க மாத்தின மாதிரி நம்ம மொத்த ஜிகேல படிப்போம். பட் இந்த பர்டிகுலரான விஷயத்த யாரு பண்ணாங்க அப்படிங்கறத நீங்க கெஸ் பண்ணி சொல்லுங்க. இதுக்கான சரியான விடை என்ன அப்படிங்கறத பார்ப்போம். திருஞான சம்பந்தர் அப்படிங்கிறது தான் சரியான விடை. இதே மாதிரி ஹரிஹரர் புக்கரை ஒருத்தர் மாத்திருப்பாரு. இதுக்கு என்ன தென்னிந்திய அரசுகள்ல இன்னொரு லெசன்லயும் ஒருத்தர் இது மாதிரி மாத்திருப்பாங்க. அதெல்லாம் யாரு அப்படிங்கறது யாவும் வந்துச்சுன்னா நீங்க கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. தெரிஞ்சவங்க சொல்லுங்க, அது மத்தவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, இது எந்த லெசன்லண்டா தென்னிந்திய புதிய அரசுகள் அப்படிங்கிற ஒரு லெசன்ல இருந்து எடுத்த கொஸ்டின். நெக்ஸ்ட் 5th கொஸ்டின் பாருங்க. 1995 உருவாக்கப்பட்ட உலக வர்த்தக அமைப்பின் தலைமையிடம் எங்கு அமைந்துள்ளது? இதுக்கான ஆப்ஷன் 1 வாஷிங்டன், ஆப்ஷன் 2 ஜெனீவா, ஆப்ஷன் 3 நியூயார்க், ஆப்ஷன் 4 மெக்சிகோ. இந்த 4 இதுல உலக வர்த்தக மையத்தோட தலைமையிடம் எங்க இருக்கு? WHO தலைமையிடம் எங்க இருக்கு? WTO, இது WTO வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன். ஓகேவா? அது மாதிரி யூனிசெஃப், இப்படி ஒவ்வொன்றுக்கும் நீங்க தெரிஞ்சிருக்கணும். இதுல இன்னொரு கொஸ்டின் வருது. உலக வர்த்தக அமைப்பு உருவாக்கப்பட்ட வருஷம் 1995ன்றதும் இதுல இருக்கு. அதுவும் ஒரு கொஸ்டினா நீங்க தனியா படிச்சுக்கோங்க. ஓகே, ஆன்சர் கெஸ் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதோட பதில் ஜெனீவா அப்படிங்கிறது தான் சரியான விடை. WTOட ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்கிற இடம் ஜெனீவா. பன்னாட்டு பொருளாதார அமைப்புகள் அப்படிங்கிற லெசன்ல இருந்து எடுத்த கொஸ்டின். நெக்ஸ்ட் 6th கொஸ்டின் பாருங்க. சிந்து சமவெளி நாகரிகம் பற்றிய பின்வரும் கூற்றுகளில் தவறானதை ஆராய்க. எது தப்புன்னு கேக்குறாங்க. ஆப்ஷன் 1 தெருக்கள் சட்டக வடிவமைப்பை கொண்டிருந்தன. ஆப்ஷன் 2 வீடுகள் 1 அல்லது 2 மாடி அடுக்குகளை கொண்டிருந்தன. ஆப்ஷன் 3 அரண்மனைகளும் கோவில்களும் நேர்த்தியாக கட்டப்பட்டிருந்தன. ஆப்ஷன் 4 வீடுகளில் வடிகால் அமைப்பு அமைக்கப்பட்டு இருந்தது. இந்த 4 ஸ்டேட்மெண்ட்ல எது தவறானது அப்படிங்கறத கெஸ் பண்ணி வைங்க. நான் 30 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் ஆன்சர் சொல்றேன். சிந்து சமவெளி நாகரிகம் ரொம்ப முக்கியமானது. நான் மொத்த எல்லா 6th 7th இருக்க எல்லாத்துலயும் 9th 11th எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி 2 பார்ட்டா உங்களுக்கு ஈஸியா படிக்கிற மாதிரி ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நம்ம சேனல்ல போய் செக் பண்ணி நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அதை தாண்டி கொஸ்டின்ஸ் வரவே வராது. அது மோஸ்ட்லி சிந்து சமவெளி நாகரிகத்துல இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் டைப் கொஸ்டின் தான். நீங்க நம்ம அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்கோமான்ற மாதிரி கொஸ்டின்ஸ் தான் நிறைய இருக்கும். ஓகே, ஆன்சர் கெஸ் பண்ணிருப்பீங்க. இதுக்கான விடை அரண்மனைகளும் கோவில்களும் நேர்த்தியாக கட்டப்பட்டிருந்தன அப்படிங்கிறது தான் தவறானது. அப்படின்னா என்ன? ரெண்டுமே அரண்மனையும் கோவிலும் ஒழுங்கா கட்டலையா அப்படின்னா அப்படி இல்லை. அரண்மனைகளும் கோவில்களும் இருந்ததுக்கான ப்ரூஃபே நம்மளுக்கு கிடைக்கல. ஓகேவா? ஒருவேளை அது அழிக்கப்பட்டுருச்சா, இல்ல அவங்க காலத்துல கோயில்களோ ராஜாக்களோ அரண்மனைகளோ அந்த மாதிரி கடவுளையோ இல்ல ராஜாவையோ நம்பி அவங்க இல்ல, அந்த மாதிரியான்னு தெரியல.
ஆனா அரண்மனைகள் கோவில்கள் இருந்ததுக்கான எந்த ப்ரூஃபும் எதுலயும் கிடைக்கல. இது சிந்து சமவெளி நாகரிகம் அப்படிங்கிற லெசன்ல இருந்து எடுத்த கொஸ்டின். அடுத்தது 7th கொஸ்டின் பாருங்க. குப்த பேரரசு காலத்தில் தேசம் அல்லது புத்தி எனும் பெயரில் பிரிக்கப்பட்டிருந்த பிராந்தியங்களை டேஸ் எனும் ஆளுநர்கள் நிர்வகித்தனர். பிராந்தியங்கள்னா என்னது? மாநிலங்கள். இப்பயும் கூட நம்ம பிராந்திய அரசுன்னு சொல்லுவோம் இல்லையா, மாநிலங்களை தான் பிராந்தியம் சொல்லுவாங்க. இதுல இன்னொரு கொஸ்டினும் இருக்கு. பேரரசு குப்த பேரரசு காலத்துல பிராந்தியங்கள் மாநிலங்களை எப்படி பிரிச்சிருந்தாங்கன்னா தேசம் அப்படின்னு சொல்லலாம் அல்லது புத்தின்னு சொல்லலாம், ரெண்டுமே சேம் தான். அதுக்கு நிர்வாகம் பண்றதுக்கு ஆளுநர்களை போட்டிருந்தாங்க. அந்த ஆளுநர்கள் யாரு அப்படிங்கிறது தான் இதுல கொடுத்துருக்கு. ஆப்ஷன் 1 வந்து விஷ்யா, ஆப்ஷன் 2 கிராமிகா, ஆப்ஷன் 3 உபாரிகா, ஆப்ஷன் 4 தூதகா. உங்களுக்கான டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 30 செகண்ட்ஸ். நல்லா யோசிச்சு ஆன்சரை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கான சரியான விடை என்னன்னு பார்ப்போம். உபாரிகா அப்படிங்கிறது தான் சரியான விடை. இதுல நிறைய கொடுத்துருப்பாங்க அந்த குப்த பேரரசு லெசன்ல. அது ரொம்ப முக்கியமானது. எல்லாமே நீங்க நல்லா புரிஞ்சு படிச்சுக்கோங்க. அதாவது தேசம் அல்லது புத்தி, மொத்த பேரரசை ஃபர்ஸ்ட் வந்து நிறைய தேசங்களா பிரிக்கிறாங்க. அதுதான் பிராந்தியம், மாநிலம் சொல்றோம். அதை பாத்துக்கிறவங்களுக்கு பேரு தான், அந்த ஆளுநருக்கு பேரு உபாரிகா. அந்த உபாரிகாவுக்கு கீழே, அதாவது அந்த பிராந்தியங்களுக்கு கீழே இருக்கிற மாவட்டங்களை தான் விஷ்யான்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷனா கொடுத்துருக்கேன் இல்லையா, அது மாவட்டங்களை, அதாவது பிராந்தியங்களை மாவட்டமா பிரிக்கிறாங்க. அந்த மாவட்டத்தை விஷ்யான்னு சொல்லுவாங்க. அந்த விஷயாக்களை பாத்துக்கிறவங்கள விஷயாபதிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து கிராம அளவுல நிர்வாகத்தை பாத்துக்கிறவங்கள தான் கிராமிகா இல்ல கிராமதியாக்ஷா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த தூதகான்றது என்னன்னா, அவங்க குப்தர்கள் காலத்துல இருந்த ஒற்றர் படை, உளவு பார்க்கும் ஒற்றர் படைக்கு தான் தூதகா அப்படின்னு பேரு. இது இல்லாம நிறைய காலாட்படை தளபதி, பாலாதிகிருதா, மகா பாலாதிகிருதா, இந்த மாதிரி நிறைய பேர்கள்லாம் அதுல வரும். நீங்க குப்த பேரரசுல இந்த பேர்கள் தான் நிறைய மனப்பாடம் பண்ண வேண்டியிருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் படிக்கும்போது கொஞ்சம் கஷ்டமா இருக்குமே தெரியும். ஆனா 2-3 வாட்டி அது ஏதாவது அதோட ஷார்ட்கட்டோட லிங்க் பண்ணி படிச்சிட்டிங்கன்னா ஈஸி தான். ஓகே, இது பேரரசுகளின் காலம், குப்தர், வர்த்தனர் அப்படின்ற ஒரு லெசன் இருக்கும். அதுல இருந்து எடுத்த ஒரு கொஸ்டின். நெக்ஸ்ட் 8th கொஸ்டின் பாருங்க. செம்பியன் எனும் பட்டம் சூட்டிக்கொள்ளும் பழக்கம் எந்த அரசர்களிடம் இருந்தது? ஆப்ஷன் 1 சேரர்கள், ஆப்ஷன் 2 சோழர்கள், ஆப்ஷன் 3 பாண்டியர்கள், ஆப்ஷன் 4 பல்லவர்கள். அதாவது இப்ப கிள்ளி அப்படின்னு பேர் வச்சுக்கிருவாங்க, கொற்கை பாண்டியன் இப்பெல்லாம் பேர் வச்சுக்கோங்க. ஒரு பர்டிகுலர் பேரை கேட்டாலே இது இவங்க சேரர்கள் தான் இந்த பேர் வைப்பாங்க, சோழர்கள் தான் வைப்பாங்கன்னு சொல்லுவோம் இல்லையா. அந்த மாதிரி செம்பியன்ற பேரு யாருக்கு வரும் அப்படிங்கிறது தான் கொஸ்டின். உங்களோட டைம் ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஆன்சரை வந்து கெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கான சரியான விடை என்னன்னு பார்ப்போம். சோழர்கள் அப்படிங்கிறது தான் சரியான விடை. சோழர்கள் தான் செம்பியன் அப்படிங்கிற பேரை பட்டப்பெயரா கூட சூட்டிக்கிடுவாங்க. இது எந்த படத்துல இருந்து எடுத்ததுன்னா, பண்டைய கால தமிழகத்தில் சமூகமும் பண்பாடும் சங்ககாலம் அப்படின்னு ஒரு லெசன் இருக்கு. அதுல இருந்து எடுத்த கொஸ்டின். ஓகே, நெக்ஸ்ட் 9th கொஸ்டின் பாருங்க. தமிழ் சம்பந்தப்பட்ட ஒரு கொஸ்டின். பேரபிள் என்னும் கலைச்சொல்லின் தூய தமிழ் வார்த்தையை கண்டுபிடி. கலைச்சொற்கள் நிறைய நம்ம இதுல கேட்கறாங்க இல்லையா, அதனால கொஞ்சம் கஷ்டமான ட்விஸ்டடான இதுகளை மட்டும் நல்லா தெளிவா பார்த்துக்கணும். ஆப்ஷன் 1 மொழியியல், ஆப்ஷன் 2 எழுத்திலக்கணம், ஆப்ஷன் 3 மரபு, ஆப்ஷன் 4 உவமை. இந்த 4 இதுல பேரபிள் அப்படின்னா என்ன ஆன்சர் வரும், தமிழ்ல அதுக்கு என்ன அர்த்தம் வரும் அப்படிங்கிறத கெஸ் பண்ணுங்க. உங்களோட டைம் ஸ்டார்ட் ஆகுது.
ஓகே, இதுக்கான சரியான விடை என்னன்னு பாருங்க. உவமை அப்படிங்கிறது தான் சரியான விடை. பேரபிள் அப்படின்னா உவமை. நீங்க மொழியியலுக்கும் எழுத்திலக்கணத்துக்கும் மரபுக்கும் இங்கிலீஷ்ல என்ன வரும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு தெரியும்னா நீங்க டைரக்டா போடுங்க. தெரியாட்டி கூகுள்ல போய் செக் பண்ணியாச்சும் நீங்க அந்த கமெண்ட்ல இந்த ஆன்சரை போடுங்க. ஏன்னா அட்லீஸ்ட் அந்த 4 வார்த்தையும் நீங்க தெரிஞ்சுக்குவீங்க அதுக்காக. ஓகே, கலைச்சொற்கள் அறிவோம். நம்ம முதல்ல கலைச்சொல்னு சொல்லி ஒரு தனி டாபிக்கே இருக்கு, அதுக்கு கீழே தான் இது வருது. நெக்ஸ்ட் 10th கொஸ்டின், லாஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கிரீன்விச் தீர்க்க ரேகையில் மதியம் 1 மணியாக உள்ள போது இந்திய மத்திய தீர்க்க ரேகையின் தல நேரம் என்ன? அதாவது கிரீன்விச்ல மதியானம் 1 மணியா இருக்கும்போது இங்க இந்தியாவுல என்ன டைம் இருக்கும் அப்படிங்கிறது தான். இது ஆல்ரெடி கேட்ட ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஆப்ஷன் 1 4:30 PM, ஆப்ஷன் 2 5:30 PM, ஆப்ஷன் 3 6:30 PM, ஆப்ஷன் 4 7:30 PM. இதுல எது ஆன்சர் சரியானது அப்படிங்கறத கெஸ் பண்ணிக்கோங்க. உங்க டைம் ஓடிட்டு இருக்கு. அதாவது கிரீன்விச் டைமுக்கும் நம்மளுக்கும் எவ்வளவு நேரம் டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது தெரிஞ்சாலே போதும், ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். இதுக்கான சரியான விடை பாருங்க. ஈவினிங் 6:30 PM அப்படிங்கிறது தான் சரியான விடை. ஆக்சுவலா கிரீன்விச் டைமுக்கும் இந்தியா வந்து இருக்கிற அந்த லொகேஷன்னால இந்த டிஃபரன்ஸ் வருது. ஓகேவா? இந்தியா அமைஞ்சிருக்கிற அமைவிடத்தினால கிரீன்விச் டைமை காமனான ஒரு டைமை எல்லாரும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் வேர்ல்டு அளவுல. அதுல இருந்து இந்தியாவுக்கு வந்து இருக்கிற டைமுக்கும் 5.5 மணி நேரம் வித்தியாசம் இருக்கும். வேற எந்த டைமை கூட்டு கேட்டாலும் நீங்க வந்து எழுத தெரியணும். 5:30 hours வந்து டிஃபரன்ஸ் இருக்கும். 5:30 hours எப்படி இருக்கும்? நம்ம முன்னாடி போயிட்டு இருக்கோம். அவங்களுக்கு இப்பதான் மதியம் 1 மணி ஆகுதுன்னா நம்மளுக்கு ஈவினிங் 6:30 ஆயிரும். ஓகேவா? 5.5 மணி நேரத்தை கிரீன்விச் டைமோட நம்ம கூட்டிக்கிறணும். அதுதான் இந்தியாவோட டைம். இப்போ தெரிஞ்சுக்கோங்க. இது 2015 டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 கொஸ்டின்லயே கேட்ட ஒரு கொஸ்டின் தான் இது. ஓகே, இதோட 10 கொஸ்டினும் முடிஞ்சது. உங்களோட ஸ்கோர் என்ன அப்படிங்கறத செக் பண்ணிக்கோங்க. கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அது மத்தவங்களுக்கும் ஒரு மோட்டிவேட்டடா இருக்கும். இதோட இந்த வீடியோ முடிஞ்சது. மறுபடியும் அடுத்த பார்ட்ல உங்களை நான் மீட் பண்றேன். உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் சம்மந்தப்பட்டோ இல்ல வேற ஏதாவது வேணும், இன்னும் வேற மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னு நீங்க எதிர்பார்த்தாலும், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் டிஸ்கஷன் எதுவும் வேணும் அப்படின்னாலும் நீங்க தாராளமா கமெண்ட்ல சொல்லுங்க. அதையும் நம்ம வந்து எக்ஸாம் நெருங்கும் போது நம்ம ஒரு லைவ் செஷன் மாதிரி கூட ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, மறுபடியும் இன்னொரு வீடியோல உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ.